தேனில் ஊற வைத்த எள் 5 கிராம் சாப்பிட்டாலே உடலில் நடக்கும் அதிசயத்தை பாருங்க. எள்ளு விதைகளை எப்படி சாப்பிட்டாலும் உடலுக்கு நன்மையை தரும். கருப்பு எள்ளில் சுண்ணாம்பு சத்து அதிகம் என்றால் வெள்ளை சிவப்பு எள்ளில் இரும்பு சத்து அதிகம். எனவே எந்த எள்ளாக இருந்தாலும் அதை உணவில் சேர்த்து கொள்வது பல நன்மைகளை தரும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் எள் சாப்பிடலாமா? எள்ளில் காப்பர், கால்சியம், மெக்னீசியம், வைட்டமின் பி, இ, பாஸ்பரஸ், இரும்பு சத்து, புரத சத்துக்கள் அடங்கியிருக்கின்றன. எள் விதைகளில் வைட்டமின் B1, B6, நியாசின், தயாமின், ஃபோலிக் அமிலம், ரிபோஃப்ளவின் போன்ற வைட்டமின்கள் அதிகமாக உள்ளன. நம்முடைய உடலுக்கு ஒரு நாளைக்கு தேவையான அளவில் 25% தேவையை இந்த எள் விதைகளை பூர்த்தி செய்து விடுகின்றன. எள்ளில் உள்ள கால்சியம், மெக்னீசியம் மூட்டுகளின் ஜவ்வுகளுக்கு தேவையான பலத்தை கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு கப் பாலில் உள்ள கால்சியம் சத்துக்கள் ஒரே ஒரு கைப்பிடி எள்ளில் உள்ளதால் குழந்தைகளுக்கு எள்ளில் தயாரிக்கப்பட்ட தின்பண்டங்களை அதிகம் சாப்பிட தரலாம். இதனால் அவர்களின் பற்கள், எலும்புகள் வலுப்பெறும். சர்க்கரை உள்ளவர்கள் எள் சாப்பிடலாமா என்ற சந்தேகங்கள் எழும். இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கும் சக்தி இந்த எள் விதைகளுக்கு உள்ளதாம். இதற்கு 5 கிராம் கருப்பு எள் விதைகளை 3 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். அப்போது கருப்பு நிறத்திலுள்ள தோல் வெண்மையாகிவிடும். இந்த எள் விதைகளை எடுத்து காய வைத்து ஒரு வாணலில் சேர்த்து வறுக்க வேண்டும். இதில் பனை வெல்லத்தை பாகு செய்து ஊற்றி கிளறிவிட்டு எடுக்க வேண்டும். இந்த கலவையை ஆறவிட்டு சிறு சிறு உருண்டை பிடித்து கொள்ள வேண்டும். தினமும் ஒரு உருண்டை சாப்பிட்டு வெந்நீர் குடிக்க வேண்டும். இதுபோல் 21 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது சர்க்கரை கட்டுக்குள் இருக்கும் என்கிறார்கள். ஆனால் இந்த உருண்டை சாப்பிடும் போது இனிப்பு சாப்பிடக்கூடாதாம். அதே போல எள் விதைகளை தேனில் ஊற வைத்து சாப்பிட்டால் அதிக சத்துக்கள் உடலுக்கு கிடைக்கும். ஒரு பாட்டிலில் 4 ஸ்பூன் தேன் மற்றும் காய்ந்த எள் 4 ஸ்பூன் சேர்த்து கிளறிவிட்டு தண்ணீர் படாமல் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். இதனை 3 நாட்கள் ஊற வைத்து விட்டு தினமும் 1 ஸ்பூன் சாப்பிடலாம். இந்த தேன், எள் இரண்டையும் சாப்பிட்டு வரும்போது உடலில் உள்ள அனீமியா பிரச்சனை ஓடிவிடும். உடல் சோர்வு, உடல் வலி தொந்தரவுகள் வராது. மெக்னீசிய சத்துக்கள் அதிகமாக உள்ளதால் இரத்த அழுத்த அளவை குறைக்க உதவும். அத்துடன் உடலில் நல்ல கொழுப்புகளையும் அதிகரிக்க செய்யும். உடலில் எதிர்ப்பு சக்தியை பெருக செய்கின்றன எள் விதைகள். அதே போல எள் விதைகளை சாப்பிட்டு வரும்போது சிறுநீரகங்களின் கற்கள் ஏற்படுவதும் தடுக்கப்படும். இந்த எள் தேன் கலவையை தினமும் 1 ஸ்பூன், அதாவது 5 கிராம் மட்டும் சாப்பிட்டு வர வேண்டும். காலை அல்லது மதியம் அல்லது இரவு சாப்பிட்ட பிறகு சாப்பிடலாம். ஆனால் எக்காரணம் காலையில் வெறும் வயிற்றில் மட்டும் சாப்பிடக்கூடாது. அதே போல கர்ப்பிணிகளும் தேன் மற்றும் எள் விதைகளை சாப்பிடக்கூடாது. 5 கிராம் மட்டுமே தினமும் சாப்பிட்டு வரும்போது மலச்சிக்கல் தீரும். இதிலிருந்து அளவு அதிகமாகிவிட்டால் மலச்சிக்கல் வந்து விடுமாம். இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.